வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொளி ஒன்று தான். நாங்கள் இப்போ நிற்கிற இடத்தை பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து முத்தையங்கட்டு குளம். நிறைய பேருக்கு காட்டியிருப்போம். ஆனால் இப்போ வந்து தண்ணி நிறைஞ்சா பிறகு ஒருத்தருக்கும் காட்டலையே. அதான் அதான் மழைக்கு பிறகு வந்து நாங்கள் எடுக்கிற இந்த குளத்தை காட்டி எடுக்கிற முதலாவது வீடியோ இதுதான். நாங்கள் என்னத்துக்கு இப்போ இன்றைக்கு குளத்துக்கு வந்து நாங்கள் வீடியோவில் எனக்கு இன்றைக்கு நாங்கள் நேரத்துக்கே வந்து நாங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் மீனோ இல்லாட்டிக்கு இறாலோ என்ன இருக்கோ இன்றைக்கு அதை வாங்கி கொண்டு மட்டும் தான் வந்தாங்க. அதோட பார்த்தீங்கன்னா நீர்மட்டம் எவ்வளவு கூடியிருக்கே தெரியும். பார்க்க நாங்கள் முதல் காட்டின வீடியோவுக்குமே அதுதான் எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தண்ணி நிரம்பிட்டுது. இன்றைக்கு அதில் போய் மீன்கள் எப்படி வச்சிருக்கணும், இறால் எப்படி எல்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதோட வந்து இறால் வேண்டி கொண்டு வந்து இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சமையல் ஒன்று தான் செய்ய போகிறோம். அப்படியே தொடர்ந்து போய் பார்ப்போம். அங்கே போய் பார்த்தா தான் உண்மையிலேயே அந்த வித்தியாசமாக இருக்குமே. நிறைய மீன்கள் நிறைய இறால்கள் எல்லாம் வச்சிருப்பினோம். அப்படியே தொடர்ந்து காணொலியாக பாருங்கள். உண்மையிலேயே இந்த இயற்கையோட சேர்ந்த ஒரு காணொலியாக இருக்கும் இன்றைக்கு. வாங்க போவோம். இப்போ பாருங்க, சுஜி வந்து மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டு இருக்குது குளக்கட்டால். நான் வந்து தம்பியோட போகிறேன். இப்போ வந்து அப்படியே குளக்கரைக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து மீன் சங்கம். இதுலேயும் போய் நாங்கள் வேண்டலாம். அதே நேரம் அப்படியே குளக்கரைக்கு போனால் அங்கேயும் வேண்டலாம். நாங்கள் பார்ப்போம் அங்கே நல்ல மீன் இருக்குண்டு. மீன் பண்ணுறதுக்கு பாருங்கள் இவ்வளவு ஆக்கள் வந்து கொண்டிருக்கு. வேண்டி கொண்டு போய் வேணும். தம்பி என்னையா பார்க்குறீங்க? ஆ பாருங்க இவ்வளவு வள்ளங்கள் அங்கே வரையும் நிற்குது. பெரிய சிலாப்பியும் கிடக்குது. எந்த பெருசுன்னு வரும்? இது வெறும் போல கிடக்கு. 2-3 கிலோ மீன் வேணும் நிறைய. இன்றைக்கு சுஜியை தான் இருக்கு மீன் பார்த்து பண்ணுறது. இறால் ஒன்று தான் இருக்கு. ஆமாம், மாட்டுக்காரர்களுக்கு தெரியணும். சரி கஷ்டப்பட்டு வளர்க்கிறாங்க. சரியான மாட்டு கூப்பிட்டு கேட்குறேன் இல்லையா? எல்லா மாடும் கட்டிட்டாங்க. காலை பாருங்க எவ்வளோ பெருசுண்டு. மற்ற இதை விட பெருசு இல்லையா? இது பொன்றால். பெரிய இறாலும் இருக்குது. அங்கால போய் பார்ப்போம். இறால் ஏன்னா கொடுக்க மாட்டாங்க. இல்லாட்டி அதில் சங்கத்தில் கொண்டு அங்கேயும் கொடுக்க மாட்டாங்க. மீன் வேணும் வேணும் கொடுங்க தம்பிக்கிட்ட. அது கடிக்காது, இனி கடிக்காது. இந்தாங்க பிடிங்க பிடிங்க. கொஞ்சம் முப்படி பிடிச்சா அது அறுந்துடும். அதில் பிடிக்கும். அது அருகாது. என்ன தம்பி பயமா கிடக்கா இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் திலாப்பியா மீன் வாங்க போகிறோம். பாருங்க இந்த பெரிய மீனான்னு சொல்லி இது நாங்கள் அங்கெல்லாம் கிலோவாக எடுத்தால் விலை கூட. இப்போ வெயிட்டே வாங்குறபடியா 1000 ரூபாய்க்கு தான் வாங்கலாம். இது கிட்டத்தட்ட எத்தனை கிலோ வரும் இல்லையா? 2 கிலோ கூட இருக்கு. என்ன அப்படியே நாங்கள் அங்கால அப்படியே இறால் இருக்கிறத பார்ப்போம். இங்கே ஒரு இறால் தான் இருக்குது, கொஞ்சம் சின்ன இறாலாக இருக்குது. நாங்கள் எல்லார்ட்டையும் பார்ப்போம். கம்மிஞ்சல் வாங்க. இஞ்சி இருக்கு. இஞ்சி அம்மா பேக்கு வச்சிருக்கிறேன். வாங்க சுற்றி கொண்டு வாங்க. தாண்டோம் அங்கால எங்கேயும் இருக்கா தம்பி மீன்? இஞ்சால அங்கால போய் பார்த்து கொண்டு வாங்க.
இதில் பாருங்க ஒரு இறால் வச்சிருக்கணும் இவ்வளோ பெருசுண்டு. இந்த இறாலுக்கு கால்லாம் ஒரு வடிவே கட்டுக்க பாருங்க இங்கே இதுக்குள்ள எல்லாம் சதை இருக்கு. பண்ணி கொண்டு போமா இப்போ இறால் கொடுக்குறதா? ஆமாம் இவர் ராணி எங்கடைய ஆள் அப்போ நினைச்சு நான் இஞ்சி பாருங்க 500 ரூபாய்க்கு மீன் எடுக்கல பார்த்தீங்களா? ஊர்காரனுக்கு இப்படி சொல்கிறீங்க. அது வேண்டாம் அம்மா, அது சீக்கொண்டே வெட்டல, அது கத்தி பொறுமை செய்து போட்டு தான் மீன் பண்ணணும். அதான் நாங்கள் அப்படியே பார்க்குறோம் அம்மா. இவர் சொல்கிறார் அங்கே அவடத்தில் போய் மீன் பண்ணிட்டாங்கன்னு பார்ப்போம்மா. அம்மா கையை பிடிங்க தம்பி இதால வாங்க. பாருங்க இப்படி இருக்குதுண்டு. இதெல்லாம் ஒரு அனுபவம் தானே. அதோட நாங்கள் வந்து உடனே வந்து குளத்தில் வந்து வாங்கி சமைக்கிறது வந்து அவ்வளவு அது ஒரு ஃப்ரெஷ்ன்னு சொல்கிறது. நான் உடனே வாங்கி சமைக்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அப்போ மங்காலயம் வந்து பார்ப்போம். மீன் இருக்கா? இருக்கு. அப்படிங்களா? இருக்குன்றீங்க, காணவே இல்லையே. பெட்டியில் விழுது. பெட்டியில் விழுது. ஒரு 500 ரூபா கிடைக்கல? 500 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி மீன் இல்லை போல எல்லாம் பெருசாக கிடக்கு. எங்கள்கிட்ட எல்லாம் பெரிய மீன் தான். சின்ன மீன் இருக்கா? அரைஞ்சில அதில் கொண்டு போமா. அது சரி. நீங்கள் விளங்குது இறால் இருக்கா? அதில் இதில் பார்த்து கொண்டு போம் மீன். சின்ன சின்ன இறாலாக சேர்க்குறேன். என் பேரையும் கொண்டு வண்டிட்டானா? உங்கள் தம்பி 2வது இறால் வண்டிட்டாரா? எங்கண்ணா எங்களுக்கு மீன் இல்லையா? என்ன தம்பி 2 இறால் வண்டிட்டீங்களா? புரியா தம்பி 2 இறால் வண்டிட்டார். 100 கிராம் 200 கிராம் வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா மீன் தாரான் இருக்கிறார். இவர்கிட்ட வேண்டுவோம் ஒரு 500 ரூபாய்க்கு. ஏனென்றால் போய்ட்ட வேறு வேலை ஆக்களை நிற்கணும். அப்போ கொஞ்சம் கூட வண்டினா தான் சரி. நிற்கிறேன். அது கவுட்டு வச்சிருக்கணும். போட்டோ போடலுக்கு அந்த முன் இது குத்தி பண்ணி இது கவுண்டு அடிக்கும் தம்பி, உயிரோட இருக்குது. எங்க பேக் எங்க? ஒட்டி வேணாம் அது வெட்ட மாட்டேங்க. இங்கே வாங்க தம்பி. தெரியாது பார்க்க போறீங்களா? பாருங்க. இந்த அளவா நீங்கள் போட்டிங்கண்டா சரி. 500 ரூபாய்க்கும் கூட கிடைக்கும்படி. ஆக பெருசு டேஸ்ட் இருக்காது என்ன? தம்பி காசை கொடுங்க. பாருங்க இதுக்கு ஃபுல்லாக வந்து கணையான் மீன் தான் இருக்குது. செப்பான மீன் இருக்குது, சிலாபியும் இருக்குது. ஆனால் இந்த மீன் ஒரு வடிவாக இருக்கு என்ன? கடல் மீன் இந்த பிளானில் இருக்குது. ஆனால் ஒரு பட்டி காய்ச்சிருந்தா பெரிய கஷ்டம். அப்போ நாங்கள் அப்படி அங்கால போவோமா? வாங்க தம்பி போ. பார்த்தீங்கன்னா வாத்தண்டு பாருங்க அப்படி நீந்தி கொண்டு வருது. வாத்தண்டு இது வெளிநாட்டு பறவை. வெளிநாட்டு பறவை என்ன? அங்கே ஒன்று இருக்கு பாருங்க தூரத்தில். நிறைய நிற்கிது அங்கங்கேயா, தூரவா நிற்கிது நிறைய. பார்க்க எவ்வளோ எந்த பெரிய சொண்டு. இது இப்போ கரைக்கு கிட்டமாக வருது.
பாருங்க இவ்வளோ ஒரு வட்டியாக இருக்காண்டு இதை நீந்தி கொண்டு போகிறதுன்னு. எங்கடையால் கிட்ட போய் பாருங்க. கிட்ட போகக்கூடா. திரும்புதா கண்டுட்டேன்னு. ஆனால் இது வந்து கிட்ட போய்க்க பறக்குமே. ஓ தண்ணிக்கு நீந்தி கொண்டு இருக்கோம், ஆனால் கிட்ட போக பறந்துடும். இப்போ பார்த்தீங்களா மீனெல்லாம் வேண்டியாச்சேன்னா நாங்கள் அப்படியே போய் அதில் இறால் இருக்காண்டு பார்த்துட்டு போவோம். அதான் ஆனால் இறால் வந்து பொதுவாகவே வந்து கொஞ்சம் விலை கூடத்தான். என்ன 2 இறால் வந்து 1400 2 இறால் 1 கிலோ வரும். 1 கிலோ வருமோ? ம் அந்த கணக்கெலாம் இருக்குது இறால் பார்ப்போம். அதில் தான் இறால்கள் மீன்கள் எல்லாம் இப்போ இஞ்சையும் வேண்டலாம், அதுலேயும் வேண்டலாம். இப்போ நாங்கள் அதில் போய் பார்ப்போம் இறால் அப்படி இருக்குதுன்ட்டு. ஆனால் இந்த குளக்கரையில் பாருங்கள் எல்லாம் ஆண்கள் பெண்கள் வந்து முழு பேருமே தொழில் செய்யணும். அது உண்மையிலேயுமே ஒரு சந்தோஷமே. அதுதான் அதுதான் ஆணுக்கு பின்னுக்கு அவை வந்து இந்த வேலைகள் எடுத்து எல்லாம் கொடுக்குறது வந்து பார்க்கவே ஒரு சந்தோஷம் தான் இருக்குது. நிறைய காலப்பொழுதில் வந்து அவைக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே வந்து நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். என்ன அதுலேயும் எக்கச்சக்கமான மீன்கள் இருக்கு பாருங்க. ஒவ்வொரு மீன்களும் என்ன சைஸில் இருக்கு. இங்கே வந்து தம்பி பாருங்க. என்ன தம்பி இறால் பண்ணி கொண்டு போமா? என்னப்பா அங்கே இறால் இருக்கோ? இது பாருங்க இறால் எவ்வளோ இருக்குதுண்டு. அதுக்கு வந்து பெண்றாலும் இஞ்சால வந்து ஆண்றாலும் வச்சிருக்கணும். அதோட அங்கே கணையான் கட்டலாண்டு வச்சுக்கணும் கிடக்கு. நீங்கள் கொண்டு போகிறீங்களா இந்த மீன்? பாருங்க உயிரோட இருக்குதுன்னு. சாப்பிட தெரியாத அதில் வந்து பாருங்க, அதில் வந்து பாருங்க தூக்கி போட போயிடும். பெரிய மீன் வேண்டா ஆளுக்கு சாப்பிட தெரியாதா? பெரிய மீன் ஒன்று சொல்கிறார் ஆள். இங்கே பார்த்தீங்கன்னா இறால் பண்ண போகிறோம். உங்களுக்கு 1 கிலோ இறால் தாங்க போடுங்க. இல்லை பெருசு பெரிய இறால் பிடிக்கும். இங்கே நல்ல பெருசில் போட மாட்டீங்களா? அதில் அதில் போடுங்க. ஐயா காட்டுறேன் போகிறோங்க காட்டுறேன். இந்த பாருங்க இது பாருங்க. இதில் ஒற்றை கால் இல்லை, அதுக்கு கொஞ்சம் விலை உறவு. எவ்வளோ வருது? எவ்வளோ வருது? பிடிங்க தம்பி வேணுங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் இறாலும் வாங்கிட்டோம், மீனும் மாட்டியாச்சு, இறாலும் மாட்டியாச்சு. இந்த இணைக்கிறேன் இவ்வளோ ஒரு பேக் மீனே நாங்கள் சாப்பிட போகிறோம். அங்கே வேலை நடக்குது, அவள் வேலையாக்குன்னு சொல்லி விட்டவே எங்களுக்கு மீன் வாங்கி கொண்டு வர சொல்லி அப்போ வேலைக்கும் சேர்த்து வாங்கிட்டு விட்ட போவோமே. நீ ஏன்னா அங்கே அதில் போட் தெரியுது பாருங்க. அந்த இடத்துல நாங்கள் வந்து மீன் பண்ணினாங்க. இப்படியே இந்த கரையாலையும் போகலாம். நானும் தம்பியும் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து சுஜி வந்து கொண்டிருக்கு. நாங்கள் ஒரு மாதிரி வீட்டை வந்துட்டோம். இனித்தான் வாங்கி கொண்டு வந்த மீன் இறாலெல்லாம் சமைக்க போகிறோம்.
அதுவும் இறால் தான் இன்றைக்கு மெயினாக நாங்கள் சமைக்க போகிறோம். என்னோட மீன் வந்து நிறைய சமைச்சு காட்டியிருக்கிறோம். சிங்கிரால் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரிக்கு சமைச்சு காட்ட போகிறோம் இன்றைக்கு. ஆனால் எனக்கு மட்டும் பிடிக்காது. அதான் நான் சொன்னேன் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரின்னு சொல்லி சொன்னேன். உங்களுக்கு பிடிக்காத ஒன்றுமே செய்யல, அதுக்காக மீன் எனக்கு மீன் வண்டி இருக்கு தானே, அது போதும் எனக்கு. நீங்கள் இறாலை வடிவா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வட்டிவா செய்து சாப்பிடுங்க. அதுதான். சரி வாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க. நாங்கள் இறால் எல்லாம் வாங்கி கொண்டு வந்துட்டோம். இனி பார்த்தீங்கன்னா இறாலை துப்புரவாக்கி எடுக்க போகிறோம். இதுதான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. அது ஒரு கால் உடைஞ்சிட்டு. ஓ, அதை விட கால்களோட நீளத்தை பாருங்க இப்படி இருக்காண்டு. இந்த கால் ஃபுல்லாகவே கருக்கு தான். இது வந்து குத்தும், சாதுவான ஒரு குத்துற தன்மை இருக்குது. கவனமாக உடைச்சி கொண்டா சரி. முதல் நாங்கள் காலை உடைச்சி வைப்போம், வச்சு போட்டு தான் வைப்போம். இந்த சின்ன கால்கள் ரெண்டும் எடுக்க தேவையில்லை, பெரிய கால் மட்டும் உள்ளுக்கு இந்த சதை இருக்குது, நாங்கள் எடுக்கணும். நீ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு இந்த தலைப்பக்கம் தான் இந்த பெரிய ஒரு கோதி இருக்குது. இதை நாங்கள் பிறகு துப்புரவாக்குவோம். தலையை மட்டும் இது மட்டுமே நிறைய கிராம் இருக்குது இந்த தலைப்பக்கம் மட்டுமே. பாருங்க இங்கே இப்படி இருக்காங்க. இது நாங்கள் மற்ற வளமையாக துப்புரவாக்குற மாதிரி அந்த மற்ற இறால் நாங்கள் கடல் இறால் மாதிரியே இந்த மேல் கோதம் மட்டும் படிவாக உடைச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது, இடத்த இப்படி கீறி போட்டு நாங்கள் உடைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கோது பாருங்க, மேல் கோது இப்படி கலட்டி வர இது இவ்வளவுமே அப்படியே தசை தான். இதில் இனி ஒரு கழிவுமே இல்லை, அப்படியே நல்ல தசையாக இருக்குது. நாங்கள் இதுக்கெல்லாம் துண்டு துண்டாக வெட்டி போட்டு தான் சமைக்கணும், இப்படியே போட்டு சமைக்கையில் சின்ன வெட்டி போட்டு தான் இப்படியே நீங்கள் சமைக்கிறனாலும் பிரச்சனை இல்லை, சமைச்சு கொள்ளலாம். ஒரு 10 பேருக்கு சமைக்கிறேன்டா 15 இறால் வேண்டும். அதுதான் உண்டு. இதை நாங்கள் அதை விட சின்ன சமைச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் உள்ளுக்கு அந்த தசையில் எல்லாம் உப்பு புளி எல்லாம் சேர்ந்துருக்கு, நல்லா இருக்கும். நாங்கள் இதை சின்ன சின்ன வெட்டுவோம். முதல்ல எல்லா இறால்ட கோதுகளையும் உடைச்செடுப்போம். ஆனால் அந்த கோதை பாருங்க இப்படி இருக்குதான்ட்டு, இதுதான் இந்த தசையை அப்படியே மூடி கவர் பண்ணி இருந்திருக்கு. என்ன சரியான ரஃப் இந்த கோது வந்து. இப்போ நாங்கள் எல்லா இறாலின்ற கோதுகளையும் முதல் உடைச்செடுப்போம். நாங்கள் இறாலை துப்புரவாக்கி எடுத்துட்டோம். இப்போ இறால்ட கால் பகுதியை நாங்கள் துப்புரவாக்கி எடுக்கப்புறம் அந்த காலுக்குள்ளேயே நிறைய சதை இருக்குது. இது கருக்கு இருக்குது பாருங்கள், இந்த மேல் முள் வந்து சரியான கருக்கு இருக்கிறபடியே நாங்கள் ஒவ்வொரு துண்டு துண்டாக வெட்டி எடுக்கப்புறம் இப்படி நாங்கள் துண்டுகளாக வெட்டி போட்டோம் பாருங்கள். வட்டி படிஞ்சு இதுக்கெல்லாம் தசை இருக்குது பாருங்கள். இதை வந்து சாதுவாக இப்படி நாங்கள் உடைக்க போகிறோம். இது இப்போ இறாலுக்கு இறால் தான் துப்புராக்குறோம், ஆனால் நண்டு கால் துப்புராக்குறோம். ஓ, எப்படி இருக்கு சார்? என்ன இப்படியேயும் போட்டு சமைக்கிறவர்கள் சில பேர் வந்து இப்படியே போட்டு சமைக்கிறவர்கள். சமைச்சு முடிஞ்சோன்னா அந்த உள் சதையெல்லாம் சுருங்கி அந்த பைப்பில் நாங்கள் வச்சு இழுப்போம், அது மாதிரி இழுத்து சாப்பிடலாம். அதான், ஆனால் அந்த கருக்கு இருக்குது இப்போ சின்ன கருக்கு இருக்கும், அதான் சின்ன கலவு கொடுக்கக்கூடாது. இப்படி கறிக்க போட்டாலும் கருக்கு அப்படியே இருக்கும். அதை விட இப்படி துப்புரவாக்கிட்டா பயம் இல்லை பாருங்க, ஃபுல்லாகவே தசை வர போகுது. அதோட நாங்கள் துப்புராக்க விட்டால் இது அநியாயம் தானே. அது இப்போ பார்த்திங்கன்னா இப்படியே எல்லா காலண்ட தசையிலையும் நாங்கள் துப்புரவாக்கி எடுப்போம். துப்புரவாக்கி எடுத்த இறால் எல்லாத்தையும் நாங்கள் சின்ன சின்னதாக வெட்டப்புறோம். இது சின்ன சின்னதாக வெட்டணும், ஏன்னு சொல்லி சொன்னால் ஃபுல்லாகவே தசை தானே. இப்போ நாங்கள் ஒரு சின்ன சின்ன அளவாக வெட்டி எடுக்க போகிறோம். இந்த இறைச்சி வெட்டுற மாதிரி இருக்குது பாருங்க, வெட்டைக்கு இறைச்சி துண்டுகள் மாதிரி தான் இருக்குது. இந்த கால் துண்டு உள்ள தசையில் பாருங்க இப்படி இருக்குண்டு, இங்கே இப்படி இருக்கு, இது ஃபுல்லாகவே தசை. நாங்கள் நல்ல வடிவாக எல்லாம் வெட்டி எடுத்துட்டோம். ஒரு 2 தண்ணியில் நாங்கள் கழுவி எடுத்தால் சரி. நாங்கள் இறால் வந்து துப்புரவாக்கி வட்டி கழுவி எல்லாம் எடுத்துட்டோம். இந்த சிங்கிராலை வச்சு நாங்கள் இறால் டெவல்லாம் செய்ய போகிறோம், இனி செய்ய தொடங்குவோம். நாங்கள் இப்போ இறால் டெவல் செய்கிறதுக்கு இறால் வந்து பொரிக்க போகிறோம். பொரிக்கிறதுக்கு முதல் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம். அதோடு பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம்.
இப்போ நல்ல வடிவாக நாங்கள் கையாலேயே அப்படியே பிரட்டி விடுவோம் பாருங்கள். அப்படி ஃபுல்லாகவே தசை தான். அப்படியே நாங்கள் இனி அடுப்பு மூட்டி இறாலை பொரிப்போம். அடுப்பு நல்லா எரிய தொடங்கிட்டுது. நாங்கள் இந்த மண் சட்டிக்கான் இன்றைக்கு இறால் பொரிச்செடுக்க போகிறோம். எண்ணெய் எங்களுக்கு நல்லா கொதிச்சுட்டு நாங்கள் வந்து உப்பும் மஞ்சளும் பிரட்டி வச்சிருக்கிற இறாலை பொரிய விடுறோம். கொதிச்சோ போட்டோன்னே இறால் வாசம் வருது. ஆனால் இந்த இறால் வந்து பொரித்து சமைச்சா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சும்மா சமைச்சு கொள்ளலாம். சும்மா சமைக்கிறதுக்கும் பொரிச்சு போட்டு சமைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நல்ல ஒரு ஃபுல்லாகவே தசை இருக்கிறபடியாக அந்த பொரிச்சு போட்டு வச்சா நல்ல இறுக்கமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கு சாப்பிட்டு பார்ப்போம் செய்தேன். என்ன அவர்கிட்ட சாப்பிட போகிறீங்க கூட முதல்ல எவ்வளோ ஒரு ஆனந்த சிரிப்பேன். இல்லை நீங்கள் இறால் சாப்பிட்றீங்களா சாப்பிட்டு பார்ப்போம் மட்டும் பேசாமல் எங்களுக்கு இறால் நல்ல வடிவாக பொரிஞ்சிட்டுது. நாங்கள் எண்ணெய் அப்படியே நல்ல வடிவாக வடித்து போட்டு எடுப்போம். பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்ல வாசமாக இருக்கு. புராட்சி துண்டு மாதிரி வந்துட்டு நாங்கள் இப்படியே எல்லா இறாலையும் பொரிச்செடுக்க போகிறோம். அதோட கணக்கு இறால் மாதிரி இருக்குது. நான் பொரிஞ்ச உடனே பாருங்க கொஞ்சமாக உண்மையாக தான். ஆனால் அவ்வளவு நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. நாங்கள் இறாலெல்லாம் பொரிச்சு எடுத்துட்டோம். இனி டெவல் செய்ய தொடங்க போகிறோம். என்ன ஒரு கவலைன்னு சொல்லி சொன்னால் 1 கிலோ இறால் வாங்கி சுப்பரவாக்கி பொரிச்செடுக்க அவ்வளோதான் வந்திருக்கு. ஒன்றும் செய்யலாத. அந்த இறால் வந்து கழிவு கூட இந்த இறாலில் என்ன கோதுகள் கூட அந்த கால்கள் கூடன்றபடியாக கழிவு. நாங்கள் நெடுகள் சமைக்கிறதில்ல எப்பாலும் இருந்துட்டு தானே என்றபடியாக அதை வாங்கியாச்சு செய்வோம். இப்போ நாங்கள் இந்த மண் சட்டிக்கு தான் டெவல் செய்ய போகிறோம். சட்டி எங்களுக்கு நல்லா சூடாகிட்டு நாங்கள் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் விடுறோம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டுது. பார்த்திங்கன்னா நாங்கள் தாளிக்கிறதுக்கு கடுகும் பெருஞ்சீரகம் எடுத்துருக்குறோம். அதை போடுவோம். அதோட கருவேப்பிலையும் ரம்பையும் நல்ல வடிவாக கழுவி வச்சிருக்கிறோம். அதையும் போட்டுக்கொள்ளுவோம். எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டேன். எல்லாம் படிச்சு பறக்குது. அதோட வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் போடலாம். டேவலுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக நாங்கள் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறோம். அதையும் போட்டுக்கொள்ளுவோம். இது நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். ஆனால் மண் சட்டிக்கு சமைக்க ஒரு வாசம். அதுதான் அந்த அதை விட என்ன பண்ணுறோம், மண் சட்டின மகிமைன்னு சொல்லணும். மண் சட்டிக்கு சமைச்சா அது சாப்பிடணும் போல இருக்கும். இப்போ கூடுதலாக நாங்கள் இங்கே வந்துட்டால் மண் சட்டியே பாவிச்சுக்கொள்ளலாம். வேண்டாம், தேவையான அளவுக்கு நாங்கள் பாவிக்கக்கூடிய அளவுக்கு மண் சட்டி எங்கள்கிட்ட இருக்குது. இப்போ அங்கே வீட்டை போனால் தான் கொஞ்சம் குறைவு. எல்லா சட்டி அதுகள் இருக்கும் பானை. மற்ற இந்த கோப்பைகள் டிஷ்ஷுகள் அப்படி இல்லை அங்கே. நல்ல வடிவாக நாங்கள் பிரட்டி விடுவோம். இந்த வெங்காயம் எங்களுக்கு கொஞ்சம் வதங்கணும். அதோட பார்த்திங்கன்னா கறி மிளகாயும் சேர்க்க போகிறோம். கறி மிளகாய் நாங்கள் 4 கீறி வச்சுருக்கோம். கொஞ்சம் சின்ன மிளகாய் நல்லபடியாக 4 கீறி வச்சுருக்கிறோம். இப்போ கறி மிளகாய் வந்து இந்த மலைக்கு புறவை சொல்லங்காவில் போய் மலைக்கு புறவை வந்து கொஞ்சம் எல்லாம் மரக்கறி முழுக்கவே விலை கூடிட்டு இப்படியே நல்லா பிரட்டி விடுவோம். எங்களுக்கு கொஞ்சம் வதங்கணும். எங்களுக்கு கறி மிளகாய் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டுது. நாங்கள் கொஞ்சமாக வெட்டி வச்சுருக்கிற தக்காளி பழமும் போட போகிறோம். தக்காளி பழம் வதங்கிடு பண்ணுறதுக்காக தான் கடைசியாக போட்டோம் நாங்கள். அதோட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்க்க அப்புறம் நாங்கள் இறாலுக்கும் உப்பு போட்டு பொரித்தபடியாக இந்த சேர்வைக்கு மட்டும் நாங்கள் கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுவோம். இப்படியே நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் துண்டு மிளகாய்னு சொல்லுவோம். கட்டர் தூள் சேர்க்க போகிறோம். கறி மிளகாயும் போட்டுக்கிறபடியாக நாங்கள் கொஞ்சமாக போடுவோம். நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். அதோடு பார்த்திங்கன்னா நாங்கள் நல்ல வடிவாக
இடித்து வச்சிருக்கிறோம். நச்சீரகம், மிளகு, உள்ளி, இஞ்சி எல்லாம் சேர்த்து இடித்து வச்சிருக்கிறோம். அதையும் போட்டுக்கொள்ளுவோம். இது போட்டால் தான் ஒரு நல்ல ஒரு வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படியே நாங்கள் நல்ல வடிவாக அப்படியே பிரட்டி விடுவோம். நல்ல வாசமாக இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள நாங்கள் கொஞ்சமாக சோஸ் சேர்க்கப்புறம் அப்படியே நல்லபடியே பிரட்டி விட்டுட்டு இதுக்குள்ள நாங்கள் பொரிச்செடுத்து வச்சிருக்கிற இறாலை சேர்ப்போம். இப்படியே நாங்கள் நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். அதோட பார்த்தீங்கன்னா இனி வந்து எங்களுக்கு அடுப்பு எரியக்கூடாது, நல்லா தணல்லையே இருக்கணும். இப்படியே ஒரு 2 நிமிஷம் எங்களுக்கு தணலில் இருந்தால் சரி. இறால் டெவல் ரெடி ஆயிடும். பார்த்திங்கன்னா இறால் டெவல் எங்களுக்கு ரெடி ஆகிட்டது. நாங்கள் இனி இறக்குவோம். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பாதியிலேயும் குறைவான அளவு தேசிக்காய் புளி சேர்க்கப்புறம் தக்காளி பழமும் போட்டுக்கிறபடியாக ஒரு கொஞ்சமாக நாங்கள் புளி விட்டால் காணும். தேசி விதையெல்லாம் எடுத்து போட்டு நாங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுவோம். அப்படியே நல்ல வடிவாக பிரட்டிடுவோம். மாதம் வந்தா மேலேயுமே அதான் சொல்லுறேன், நான் இறால் சாப்பிட்றதுல என்னையும் சாப்பிட வச்சிருவீங்க உங்களோட. அப்படி இருக்குது வாசம். மேலுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்ப்போம் மேனியா. ஓ, நாங்கள் பச்சரிசி சோறு எடுத்துருக்குறோம். அதோட பார்த்திங்கன்னா சிங்கிரால் டெவல் அப்படித்தான் இருக்கு. என்ன டெவல் வேறு கறியை நான் எடுக்கவில்லை, எனக்கு டெவலோட மட்டும்தான் சாப்பிட போகிறேன். எனக்கு அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா மீனும் சோறும் சாப்பிடுவோம். ஓ, நாங்கள் டெவல் எல்லாம் செய்து சாப்பாடெல்லாம் போட்டு எடுத்துட்டோம். இனி நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்து நீங்கள் தான் சொல்லணும். நான் வந்து மீனோட சாப்பிட்றேன்னு என்னத்துக்கு என்றால் நிறைய பேருக்கு தெரியும் வந்து நான் வந்து இறாலும் நண்டும் சாப்பிட்றேன் இல்லை, அதனால் வந்து சாப்பிட இல்லை. ஏன்னா சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ சோறும் மீனும் எப்படி இருக்குது சொல்ல வார்த்தையே இல்லை. உண்மையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நம்பாட்டியும் நீங்கள் மட்டும் சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ உண்மையிலுமே அந்த உப்பு புளி எல்லாமே நல்லா சேர்ந்து அந்த இறால் ஒவ்வொரு துண்டும் நல்ல இறுக்கமாக நல்ல அந்த இதாக இருக்குது. என்னென்னு சொல்கிறோம், நல்ல ஒரு இறுக்கமாக இருக்குது. இறைச்சியை விட நல்ல இறுக்கமாக இருக்குது. மீனும் அப்படி தான் இருக்குது, நல்ல ஒரு சுவையாக இருக்குது. எல்லோரும் பொதுவாகவே கடல் இறால் சமைச்சிருப்பீங்க. குளத்திரால் வந்து நல்ல ஒரு டேஸ்ட், எல்லாருக்கும் பெருமளவு கிடைக்குதோ தெரியல, ஆனால் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க. ஆனால் சும்மா அந்த மாதிரி தான் இருக்கும். உண்மையிலேயே அருமையான ஒரு காணொலின்னு தான் சொல்லணும். இன்றைக்கு நாங்கள் நேரடியாக வந்து குளத்துக்கு போய் மீன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு காட்டியிருப்போம். என்ன நல்லா பிடிச்சிருந்தது எனக்கு இப்படி காணொலியோடைக்குள்ள. நல்ல சந்தோஷமாக இருந்தது. அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோமோ? முடிச்சுக்கொள்வோமோ. நன்றி, வணக்கம்.